என்ன பார்க்குறீங்கன்னா சிக்கன் பீஸா பன்னீர் பீஸா செஞ்சேன் நான். அஸ்வின் சிக்கன் பீஸா தான் வேணும்னா அதனால் சிக்கன் பீஸா சிம்பிளாக நம்ம ஹோம்மேடு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறதுக்காக சிக்கன் பீஸா. சரிங்களா, சிக்கன் மட்டும் நான் 65 வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அவரை. டைம் ஆகிடுச்சு, வீட்டில் பொரிக்க முடியாததுனால வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தவா வச்சுருக்கேன். ஓடிஜி வீட்டில் நம்மக்கிட்ட, அதனால் தவா ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து பேஸ் வந்துட்டு நான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். 2 பேஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று பன்னீர், இப்போ சிக்கன். ஓகேங்களா, உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மஸ்ரூலா சீஸு அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பீஸா பேஸில் யூஸ் பண்ணுற சாஸ் அதெல்லாம் நான் வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன். சரிங்களா, மைனஸ் போட்டேன். நேற்று வந்து பன்னீர் பீஸா வந்து நல்லா தான் இருந்துச்சு. அந்த தைரியத்தில் தான் நான் இன்றைக்கும் செய்கிறேன். அது பாருங்கள், அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா, நல்லா டொமேட்டோ கெச்சப் தாராளமாக ஊற்றிக்கலாம். இந்த ஃபோக் அதுக்காக வச்சுருந்தேன். இந்த டீஸ்பூன் நான் வந்து அதுக்காக வச்சுருந்தேன். டீஸ்பூன் தொடச்சி விட்டு, இது வந்து நம்மக்கிட்ட ஓடிஜி மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அது வந்து குக் ஆகிடும். தவாலேன்னும் போது இந்த பேஸ்மெண்ட் மட்டும் அடியில் மட்டும் வந்து தீஞ்சா மாதிரி ஆகிடும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தான். அது இந்த பசங்கள்லாம் இந்த வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்தா எடுத்து போட்டுருவாங்க. வேறு வெஜிடபிள்ஸும் எதுவும் இல்லை என்கிட்ட. பச்சை மிளகா சேர்த்தா வந்து சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப பைசஸாக இருக்குன்னு. அதனால் நான் பெப்பர் வந்து நல்லதில்லை, அதனால் பெப்பர் இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். ஆனியன் வந்து சஞ்சனா நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. வெறும் கையில் கொடுத்தா கூட அப்படியே சாப்பிடுவாங்க ஆனியன். அவள் ஒரு அதிசயமான குழந்தை. டொமேட்டோ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். சரிங்களா, தக்காளி வந்து சளி தான் பிடிக்கும். சளி பிடிச்சி தான் இருக்கிறாங்க, அதனால டொமேட்டோ கொஞ்சமாக. சிக்கன் நமக்கு பிடிச்ச மாதிரி தான், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இதில் கூட பன்னீர் போடலாம் நான் நினச்சேன். இதில் கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணலான்னு. இருந்தாலும் அந்த பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். ஓட்டிச்சுன்னா அப்படியே தூக்கி கூட வச்சிடலாம். இப்போ தவாவில் நம்ம இது பண்ணும்போது அப்படியே பன்னீர் போட முடியாது. அதுக்கு கொஞ்சம் மசாலா போட்டு, அது பன்னீர் பீஸா பண்ணுற மாதிரி தான். அதுவும் இல்லாமல் பன்னீர் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இப்போ வந்து எடுக்கல, பன்னீர் சேர்க்கலை. சிக்கன் பீஸா, ஹோம்மேட் சிக்கன் பீஸா பேர் நானே வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் அங்கே மேலே வச்சுருந்தேன். போதும். லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்கும். சாஸ் ரொம்ப இனிப்பாக இருக்குல்ல. பெப்பர் ரொம்ப ஓப்பன் வந்து பெருசாக பண்ணிட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸில் தாங்க வந்தது. ஒரு நூடுல்ஸில் வந்தது. இந்த ஓரிக்கான சீஸ் மாதிரியும் அந்த இது மாதிரி இருக்குது ஃப்ளேவர். ஒரு புளிப்பு, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சொல்லுவாங்களா, காஞ்ச மிளகா விதை, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அதுதான் இதில் இருந்துச்சு. நீங்கள் வெறும் காஞ்ச மிளகா கூட கொஞ்சம் அரைச்சி தூவிக்கலாம். எனக்கு வேலை மிச்சம் அது இருந்ததுல. கொஞ்சமாக க்ரீன் சில்லி, இது வந்து அந்த பேஸ்லேயே போட்டு தேய்ச்சிருக்கணும். நான் இது வந்து வேணும்னா நாங்கள் ஊற்றிக்கிறோம். ஏன்னா பெப்பர் வேறு போட்டிருக்கேன். பசங்க சாப்பிட்றதுனால நான் இதை யூஸ் பண்ணல. நீங்கள் இந்த பேஸ்லேயே போட்டு க்ரீன் சில்லி இருந்தால் போட்டு தேய்ச்சிருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ நம்ம ஃபேன் காஞ்சிச்சு, வைக்கலாமா? இதுதான் சிக்கன் பீஸா, ஹோம்மேட். கடையில் பண்ணுற மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா, கடையில் புக் பண்ணாலும் அது வரதுக்காட்டியும் அது கொஞ்சம் காஞ்சி போய் தான் வரும். அதுக்கு இப்படி நம்மளே பண்ணி சாப்பிட்லாங்க. ஆனால் இது க்ளோஸ் பண்ணி வச்சோன்னு நல்ல வாசனை, நல்ல ஃப்ளேவர் வருது உண்மையாகவே. சிக்கன் கூட நல்லா பொரிச்சிருக்காங்க. டேஸ்ட் நான் பார்த்தேன், நல்லா பொரிச்சிருக்காங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. சிக்கன் ஹோம்மேட் பீஸா. எனக்கு பேஸ் வெந்தால் போதும். சரிங்களா, இது வந்து சாப்பிட்ற இந்த கெச்சப் மாதிரி சாப்பிட்ற சாஸ் தான், சமைக்க யூஸ் பண்ணுறது இல்லை.
நான் இந்த பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கெட் தான் வாங்கிட்டு வரலாம், காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பீஸா செய்வோன்னா தெரியாது, அது கொஸ்டின் மார்க் தான். கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வந்துடும் அந்த ப்ரெட்டு அடியில் ஃபினிஷிங். மேக்ஸிமம் இன்ஸ்டாவில் நான் வந்து பாட்டு போட்டுருவேன். நம்ம சேனலில் தான் இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு கையில் வீடியோ எடுக்கிறத அப்படியே பண்ணுறது, போட்டு விடுறது. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ப்ரெட்டு சூடாக இல்லை, அதனால தான் வச்சு எடுத்தேன். ஸ்மெல் வருது, அந்த ப்ரெட்டு வீட்டில் ஸ்மெல் வருது. அதனால நான் வச்சு பார்க்க தெரியுதுங்களா? அப்படியே விட்டால் கறிக்கிறோம், அது வேகிற ஸ்மெல் நல்லாவே வருது. இப்படி அழுத்தி கூட நம்ம விட்டுக்கலாங்க. கரண்டி எப்படி இருக்குன்னா பார்க்காதீங்க, அது இன்றைக்கி ஃப்ரைட் ஐட்டம் நம்ம செஞ்சு அந்த நிலையில் இருக்கிறது. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் செஞ்சேன், அதனால தான் அப்படி இருக்குது. இப்படி கொஞ்சம் நம்ம அமைக்கி விட்டுக்கலாம், திருப்பி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடலாம். அது நல்லா அந்த பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மைதா ஈஸ்ட்டு நல்லா அது பஃபியாக வந்துடுது. எல்லாம் அந்த ஸ்மெல்லுலேயே தெரியுது. ஓகேங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும், இல்லை அடியில் தீஞ்சிரும். கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் பீஸா ரெடி ஆகிடுச்சு, சரிங்களா? சீஸ் எல்லாம் கூட நல்லா சூப்பராக இழுக்கிற மாதிரிலாம் இருக்கும். நான் சீஸ்லாம் அவ்வளோவா போடலை. மசாலா சீஸு, பீஸா பேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுலாம் அந்த அளவுக்கு நான் எதுவும் சேர்க்கல ப்ராப்பராக. அது குட்டி பசங்க சாப்பிட்றதுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தாலே போதும். நம்ம ரொம்ப வெளியில் இருக்கிறது எல்லாம் வாங்கி சேர்க்கணும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அந்த பீஸா பேஸ்லாம் வந்து நம்ம வீட்லேயே அரைக்கலாம். என்னது காஞ்சி மிளகாய் தக்காளி வேக வச்சு தான் அரைக்கணும். அதெல்லாம் ஸ்பைசஸாக இருக்கும்னு இவங்க சேர்த்துக்கல. இவ்வளோதான். இந்த வீட்டிலே கொஞ்சம் நேரம் நான் விட்டுட்டு எடுத்து சாப்பிட்றேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.